பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கான ஃபுட் காம்பினேஷன் பார்ட் 2 பார்க்கலாமா? பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 35 நாளைக்கு மேல ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பழுக்கறக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ்ல ஒரு பப்பாளி பழம் எடுத்து அதோட இந்த இஞ்சி துண்டு போட்டு 1 இன்ச்சு தான் போடணும். ஸ்மூதி மாதிரி நீங்க ரெகுலரா டெய்லி ஒவ்வொரு ஸ்மூதி குடிங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுடைய எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து கொஞ்சம் இதாகி எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட் பண்ணி பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 25 நாளைக்கு கம்மியா பீரியட்ஸ் வந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் தான். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்டுக்காக நீங்க டெய்லி ஒரு மாதுளை அதோட 1 டீஸ்பூன் பம்கின் சீட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம், இது கெக்காவோ மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டார்க் சாக்லேட் கூட நீங்க எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பீனட் பட்டர் இல்லாட்டி ஆல்மண்ட் பட்டர். இந்த மாதிரி காம்பினேஷனை நீங்க எடுத்துக்கும் போது ஒரு மெக்னீஷியம் சப்போர்ட் கிடைக்கும். அதனால கிரேவிங்ஸும் ரெடியூஸ் ஆகும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மறக்காம தனியா, ஜீரகம், சோம்பு இதை வந்து ஒரு டீயா நல்லா கொதிக்க வச்சு அதோட இவ்வளோ கருவேப்பிலை போட்டு நீங்க குடிக்கலாம். இது உங்க தைராய்டை ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட ஹஷிமோட்டோஸ் தைராய்டு மாதிரி இருக்கு அப்படின்னா ஆலுவேரா ஜூஸோட ஒரு லெமன் ஆட் பண்ணி வாரத்துல 2 நாள் இல்ல 3 நாள் எடுத்துக்கிறது மூலியமா அது ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆலுவேரா ஜூஸும் தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம இது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற எதுக்காச்சும் உங்களுக்கு ரெமெடி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன்.